சிஎஸ்கே தமிழ்நாட்டு டீமுக்காக நேற்று சஞ்சு சாம்சன் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. என்னடா ஒரு தமிழன் செஞ்சுரி அடிச்சா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கல. மறுநாளே ஆர்சிபிக்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் தமிழன்ஸ் அதில் சாய் சுதர்சன் இருக்கால புவர் ஃபார்ம்ல இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் தான் 70+ ரன் அடிச்சாப்ல. மற்ற எல்லா மேட்ச்லையும் வந்து சரியாவே அழடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு முடிவு விட்டுறாப்ல. ஆர்சிபிக்கு எதிராக ஒரு அருமையான செஞ்சுரி. சொல்ல போனோம்னா மும்பைக்கு எதிராக சஞ்சு சாம்சன் எப்படி ஒன் மேன இருந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரோ அதே மாதிரி டிட்டோ அப்படியே வந்து ஆர்சிபிக்கு எதிராக மற்ற பக்கம் இன்னொரு பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்களோ இல்லையோ ஸ்ட்ரைக்கை நான் அதிகமாக எடுத்துட்டு நான் அடிச்சு தரேன் அப்படின்ட்டு ஒரு 54 பாலுக்கு ஒரு அருமையான செஞ்சுரி, 11 4 5 6 மிரட்டி விட்டுட்டாப்ல. அதுல ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குணால் பாண்டியா இருக்கார்ல, அவர் பவுன்ஸ்ல ஒரு 6 அடிச்சார் பாருங்க, வாய்ப்பே கிடையாது. இதனால அது ஆர்சிபிக்கு எதிராக குஜராத் டைட்டன்ஸ் 3 விக்கெட் இழந்து 205 ரன் அடிச்சது. ஆர்சிபிக்கு வந்து இந்த டைம் ஹோம் கிரவுண்ட்ல தான் விளையாடுறாங்க. அதுல ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணி ஃபேன்ஸ் எவ்வளவு தீவிரமா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு 13வது ஓவருக்கு அப்புறம் தான் என்ஜாய்மெண்ட்டே கிடைச்சது. ஏன்னா 13வது ஓவர் வரை விக்கெட்டே விழுகல. அதுல சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் நின்று கான்ஃபிடண்டா நல்ல கேமை கொண்டு போனாங்க. அதுலயும் அதிக ஸ்ட்ரைக்கை வந்து சாய் சுதர்சன் நான் இந்த கேம் ஆடியே ஆகணும். ஏன்னா போன டைம் மும்பை இந்தியன்ஸ்ல டக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்து சாய் சுதர்சன் மேல நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது குஜராத் டைட்டன்ஸுக்கு ஓப்பனிங்கை தவிர அடுத்து வரவங்க யாருமே சரியா ஆட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறனால பொறுப்பை தான் ஃபுல்லா எடுத்து ஒரு அருமையான செஞ்சுரி கொடுத்து நல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தாருன்னு தான் சொல்லலாம்.